அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை. கவனிங்க, வேத புஸ்தகத்துல யூதா எழுதின நிருபத்துல அதுல ஒரு நிருபம் தான் எழுதியிருப்பார். அதுல 10வது வசனத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்களுக்கு கேடு என்னன்னா, அவர்கள் அறிந்திருக்கிறதுனால தான் அவர்களுக்கு கேடா இருக்குது. அறிந்ததை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நான் அறிஞ்சதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க தங்களை கெடுத்துக் கொள்கிறத பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம இப்ப பாருங்க, கிறிஸ்தவத்துல அநேக பிரிவுகள் இருக்குது. அது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த பிரிவுகள்ல ஒரு பிரிவில் இருக்கிற போதனையை இன்னொரு பிரிவில் உள்ளவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி கிறிஸ்தவத்துல எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. அங்க சில கொள்கைகள், வசனங்களுக்கு அவங்க கொடுக்கிற விளக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ இவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப தாங்கள் அறிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. கவனிங்க, நாம் அறிய வேண்டியது என்ன? பாரம்பரியமா பரம்பரையாய் சொல்லி தரப்படுகிற காரியங்கள் அல்ல நாம் அறிய வேண்டியது. நாம் அறிய வேண்டியது இன்றைக்கு, இப்பொழுது நம்மை தேவன் வழி நடத்த வேண்டும், நமக்கு தேவன் அறிவிக்க வேண்டும். பாருங்க, பரிசுத்தருக்கே மகிமை. ஒரு ஊழியக்காரர், நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேதங்களில் இருந்து சில சத்தியங்களை அவர் நமக்கு சொல்லி தருவார். அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் நம்ம அதை வாழ்க்கையில கொண்டு வரும்போது நாம் புரிந்து வைத்திருக்கிறதற்கும் நாம் அறிந்திருக்கும் நிறைய வித்தியாசம் வரும். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு பரிசுத்தம் ஆகணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து போதித்த கற்பனையை கைக்கொள், அவர் சொன்னபடி நீயும் வாழு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது கேட்கிறதற்கு நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறதுக்கு, அதுல வருகிற நெருக்கங்கள், போராட்டங்களை எப்படி மேற்கொள்கிறது என்கிறத ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்படி ஒரு மனிதன் சொல்லிக் கொடுக்கிறத கேட்டு இன்னொரு மனிதன் பரிசுத்தம் ஆக முடியுமானால் தேவ ஆவியானவர் நமக்கு தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, வேதத்தின் சத்தியங்களை இவ்வளவு ஆழமாக பேசின பவுல் கூட ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பேசும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அவருடைய ஆவியை உடையவனே தேவனை உடையவன். இப்ப நம்மளை சகலவித சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறது தேவ ஆவியானவர். இப்ப தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்குள்ள உபதேசங்களை தான் ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனு அல்லது ஒரு விசுவாசிக்கு சகோதரர்களுக்கெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, அன்றைய காலகட்டங்களில் கூட நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களின்படி ஊழியக்காரர்களாய் இருந்த வேதபாரகர், பரிசேயர், ஆசாரியர்கள் எல்லாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அது முழுமையானது அல்ல என்கிறது அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா மேசியா வருவார், வந்து அவர் எங்களுக்கு என்ன செய்வார்? எல்லாவற்றையும் குறித்து போதித்து தருவார் என்று சொல்லப்பட்டதை அவர்கள் எதிர்க்கல்ல. மேசியா வருவார் என்றுதான் காத்திருந்தார்கள். மேசியா என்றால் கிறிஸ்து, இரட்சகர் வருவார். அவர்
எல்லாவற்றை தேவனை குறித்து போதிப்பார். அப்ப பாருங்க, அதே மாதிரி மேசியா வந்தார். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தேவனுக்குரியவைகளை அறிந்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கு. அப்ப மேசியா வந்த போதோ அவர்கள் மேசியாவை கொலை செய்தார்கள், குற்றப்படுத்தினார்கள், பொய் சாட்சிகளை உருவாக்கி அவருக்கு மரண ஆக்கினை உண்டாக்கினார்கள். காரணம் என்னன்னா, தாங்கள் தெரிந்திருக்கிற அல்லது தாங்கள் வீற்றிருக்கிற அல்லது தங்களுடைய மாமிச வாழ்க்கையின் நடைமுறைகளுக்கு ஒத்து வருகிறதற்கு ஏதுவாக பேசாமல் மேசியா இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தை வெறுக்கவும் சிலுவையை எடுக்கவும் சொன்னபடியினாலே அது அவர்களுக்கு விகற்பமாயிருந்தது. பாருங்க, இன்னைக்கும் நீங்க எந்த ஊழியங்களை கவனித்தாலும் சரி, அங்க எல்லாமே மாமிச வாழ்க்கைக்குரிய காரியங்களை தான் குறித்து பேசப்படுகிறதுனால ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மாம்சத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு இலவசமாய் தீர்வு அப்படின்னு சொல்லும்போது வெகுஜனங்கள் அதனால கவர்ந்து இழுக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஊழியர்களை பின்பற்றுகிறார்கள். இதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில கேடு உண்டாகிறது. பரிசுத்தருக்கு மகிமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஈடுபாடு குறையுது. ஆவிக்குரிய வாழ்க்கையை கണ്ടെத்த முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, உலகத்தை ஜெயிக்க முடியல. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற பெரிய அழிவுக்குரிய காரியங்கள். பாவத்தையும் மரணத்தையும் அசுத்தத்தையும் ஜெயிக்க முடியல. அதனால கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ சமுதாயத்துல கூட எவ்வளவு பாவ பழக்க வழக்கங்கள், கொலை, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அடிமைத்தனங்கள் என்று எல்லா பிரிவுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் எல்லா மதத்தாருக்குள்ள குற்றவாளிகள் இருக்கிற மாதிரிதான் கிறிஸ்தவத்துக்குள்ளும் குற்றவாளிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. பரிசுத்தருக்கு மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. அப்போ இங்க மேசியா வந்து சொன்ன போதோ மோசேயின் ஆசனத்தை பிடித்து கொண்டிருந்தவர்களுக்கு அது விகற்பமாய் இருந்தது. அதனால அவரை என்ன செய்தார்கள்? இவரை அகற்றுங்கள் என்று அந்த ஜனங்களின் தலைவராக இருந்தவர்களும் பிலாத்துவனிடத்துல முறையிட்டு அப்படியாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. அதே மாதிரி பாருங்க, நீங்க புதிய ஏற்பாட்டுல கூட ஸ்தேவான் என்ன சொல்லுவான்னா, அங்க இருக்கிற வேதபாரக பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவங்க எல்லாம் அவனை பிடிச்சு, இவன் நம்முடைய வேதத்திற்கும் அந்த வேத பிரமாணத்திற்கும் விரோதமாய் பேசுகிறான்னு சொல்லி அந்த சேனை தலைவர்களுக்கு முன்பாக கொண்டு அவனை விட்டுருக்கு. அப்ப அவனுக்கு பேசுகிறதற்கு உத்தரவான போதோ அவன் பேசுகிறான். பாருங்க, ஆதி காலங்களை ஆபிரகாம் காலத்திலிருந்து அவன் பட்டியலிட்டு பேசி அங்கு அவர்கள் செய்த எகிப்திலே அடிமையானதும், அதுக்கு பிறகு நீங்க அப்போஸ்தலர் 6-7 அதிகாரங்களை படிச்சா தெரியும். 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் அவன் வந்து முற்பிதாக்கள் கீழ்ப்படியாமை போனது காரியங்களை குறித்தும், அந்த சந்ததியில வந்திருக்கிற இவர்களை குறித்தும், ஸ்தேவான் பேசுகிற அந்த ஞானத்திற்கும் அவனுடைய முகம் தேவதூதனை போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பேசுகிற அந்த தேவ ஞானத்தையும் கிறிஸ்துவை குறித்த சாட்சியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் இருந்தபடியினால் தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளில் உறுதியாய் இருந்து கொண்டு, தங்களுக்கு வசதியாய் இருக்கிறவைகளில் உறுதியாய் இருந்து கொண்டு, ஸ்தேவான் சொன்ன அந்த பரிசுத்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்துவை குறித்த சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாதனால அவன் அவர்களை குறித்து வணங்கா கழுத்துள்ளவர்களே, அன்றைக்கு உங்கள் பிதாக்கள் எதிர்த்தது போல நீங்களும் கிறிஸ்து அனுப்பின தேவனோடு எதிர்த்து நிற்காதுங்கன்னு சொன்னதுனால மூர்க்க வரி கொண்டு இனி நமக்கு சாட்சி வேண்டியது என்னன்னு சொல்லி அவனுக்கு மேல கல்லறிந்தார்கள், அவனை கொலை செய்தார்கள் என்று அறிகிறோம். பாருங்க, அப்ப கிறிஸ்துவை கொலை செய்தது என்னன்னு கேட்டா இந்த மாதிரிதான். தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகள் அப்படின்னா தங்களுக்கு உடன்படுகிறவைகள், தங்களுக்கு வசதியானவைகள், மாமிச வாழ்விற்கு ஏற்றவைகள்ல
நிலைத்திருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்வை எதிர்க்கிறார்கள். மாமிசம் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கு. அப்போ ஸ்தேவான் கொல்லப்பட்டது இந்த மாமிசம் நியாயப்பிரமாணத்தை அனுசரித்து அதை தலையாய் வைத்து அதுல கிடைக்கிற உரிமைகளை பகிர்ந்து கொண்டு அதுல கிடைக்கிற லாபங்களை வைத்து கொண்டு வாழ்ந்த இந்த பரிசேயருக்கு விரோதமாக பேசினதுனால அவன் கொல்லப்படுகிறான். பேதுரு, யோவான் இவர்கள் எல்லாம் ஏன் ஜெயிலில் வைக்கப்படுகிறாங்க, அடிக்கப்படுகிறாங்கன்னா அவர்களும் இயேசு சொன்ன அந்த புதிய வேதம், புதிய உடன்படிக்கை, புது மனுஷனாய் மாற்றுகிற, புது சிருஷ்டியாய் ஒருவனை உருவாக்குகிற, நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிற வேதம் அதற்கு சாட்சியாக பேசின போது அவர்களுக்கு அது ஒத்து போகல. அதனால அவர்களை பிடித்து ஜெயிலில் வைத்து அடித்து சிறைச்சாலைகளில் வைக்கிறதும் பயமுறுத்துகிறமாய் இருக்குது. அப்போ நாம் படிக்கும் போது நீங்க அப்போஸ்தல நடபடியில எந்த பாகத்தை எடுத்து படிச்சாலும் எந்த ஒரு அப்போஸ்தலனும் இந்த நியாயப்பிரமாண ஊழியத்திற்கோ இந்த மாமிச ஊழியத்திற்கோ இவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாத ஊழியத்திற்கோ மனுஷனுக்கு ஏற்ற ஊழியத்திற்கோ அவர்கள் ஒத்து போகவே இல்லை. அதனால அவர்களை பிடித்து என்ன செய்தாங்க, சிறைச்சாலையில் வைக்கவும் கொலை செய்யவும் இப்படி எல்லாம் செய்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, எல்லா ஊழியங்களுமே மாமிசத்தை பிரியப்படுத்துகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தை தலையாய் வைத்து செயல்படுகிற உலக பிரகாரமான காரியங்களை பேஸ் பண்ணி போகிற உபதேசங்கள் தான் போயிட்டு இருக்கு. பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை, மகிமை. நீங்க நல்லா புரியணும். பரிசுத்தர் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் காலம் என்கிறது என்னன்னா, நாம் எப்படியாயினும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும். இதுதான் நம்ம முன்ன வைக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம். அப்ப நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு நாம் என்ன செய்யணும்? இதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சத்தியம். இப்ப அநேகர் சத்தியம் சத்தியம்னா என்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ நாம் கிறிஸ்து நமக்கு முன் வைத்த அந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்தாக வேண்டும். அதற்குரிய சூழ்நிலையை நாம் உருவாக்கியாக வேண்டும். அப்போ தேவனுடைய ஆவியை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, நான் அனுப்புகிறவர் சத்திய தேற்றரவாளன் வந்து உங்களை சகலவித சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க யோவான் 14 அதிகாரம் எல்லாம் எடுத்து படிச்சா தெரியும். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு வருகிற தேவ ஆவியானவர் நாம் உலகமாய் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னாங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் கிறிஸ்துவானவரும் நான் உலகத்தான் அல்லாதது போல என்னை பின்பற்றுகிற யாரா இருந்தார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விரும்புகிற எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யணும்? உலகத்தானா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப சத்தியம்னா என்ன? நாம் உலகத்தில் இருந்து அப்படின்னா இந்த மாமிச வாழ்விற்காக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களை கீழ்ப்படுத்தினா பயன்படுத்தினா ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறது தான் சத்தியம். சத்தியம் என்கிறது என்னன்னா, நாம் தெரிந்திருக்கிறவைகளினாலே நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறது தான் நாம் அறிய வேண்டிய சத்தியம். அப்ப நமக்கு இனி போதிக்க வேண்டியதும் நம்மை வழிநடத்த வேண்டியதும் நம்மை பலப்படுத்த வேண்டியதும் நம்மை வானமண்டல ஆவிகளுக்கு முன்பாக யுத்தம் பண்ண வைத்து அவைகளை ஜெயம் கொள்ள வேண்டியதும் எல்லாம் செய்ய வேண்டியது கிறிஸ்துவானவர், அவருடைய ஆவியானவர் நமக்கு அதை செய்யணும். அப்ப நாம் இனி அவருடைய ஆவி நம்மை வழிநடத்தும்படியாய் நாம் அதற்கு இணங்குகிறது கீழ்ப்படுகிறதுக்கு தான் நாம் எடுக்கணும். கண்மலையே சோத்திரங்கர்த்தாவே, அதுதான் சத்தியம். பாருங்க, யோவான் அப்போஸ்தலர் நடபடியில நீங்க 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடி 5:32 நீங்க படிச்சீங்கன்னா அங்க தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் அளிக்க போகிற பரிசுத்த ஆவின்னு சொல்லியிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவின்னு சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு.
அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களிடத்துல தேவ ஆவி செயல்படுவதில்லை. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா எதுல கீழ்ப்படுகிறது? எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப தேவனுக்கு எல்லாவற்றிலும் நாம் கீழ்ப்படியணும்னா நாம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை ஆக வேண்டும். எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு உன்னத நிலைக்கு கடந்து வந்தாக வேண்டும். சீசர்களை பாருங்க, எல்லா நிலைமையிலும் மன ரம்யமாகவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற சூழ்நிலைகளை வகுத்து கொண்டார்கள். வாரத்துல ஒரு நாள் இயேசுவோட, பாக்கி நாள் உலகத்தோட அப்படி அவர்கள் வாழ்க்கை நடத்தல. பரிசுத்தருக்கு மகிமை. தேவன் அவர்களை என்றென்றைக்கு நிலைநிறுத்தவும் பரிசுத்தமாக்கும்படிக்கு அவர்கள் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்துல, ஒருவன் என்னில் நிலைத்திருந்து தேவனுக்கேற்ற கனிகளை கொடுப்பானால் தேவன் அவனை சுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்தம் பண்ணுவார். அப்ப பரிசுத்தம் பண்ணணும்னா நம்ம தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கணும். தேவனுக்கேற்ற குணங்கள் நமக்குள்ள வரணும். பாருங்க, மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நீங்க படிச்சாலே, அதுல எழுதப்பட்டவைகளை நாம் கை கொண்டாலே நம்முடைய குணங்கள்ல ஒரு மாற்றம் வரும். குணங்கள்ல மாற்றம் வராம அப்படிப்பட்ட செய்கைகளை நம்ம தொடர்ந்து செய்ய முடியாது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ அவைகளை நாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் செயல்படுகிறவர்களாய் இருந்தா, உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நாம் மனுஷரிடத்திலும் தேவனிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாய் மாறும். அப்ப இவைகளை செய்யாம நாம் பண்பட முடியாது, சீர்பட முடியாது. இதை குறித்து தான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது. அப்ப நீங்க உங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளை வைத்து கொண்டு பரலோக ராஜ்யம் போலான்னு நினைக்கிறது பெரிய தவறு. நீங்க சத்தியத்தை தான் தெரிந்து வைத்திருந்தாலும், அப்படி சத்தியத்தை தெரிந்த ஒரு மனிதன் இன்னொரு சத்தியத்தையும் அறிந்திருப்பான். அந்த சத்தியத்தை வாழ்க்கையில பயன்படுத்தினாதான் அது பலிக்கும். அதனால சத்தியத்தை அறிந்தாம் உடனே பரலோகம் போக முடியாது. சத்தியத்தின்படி வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும் என்கிறதையும் அந்த மனிதன் அறிந்திருப்பான். அதுவும் பெரிய சத்தியம். பரிசுத்தருக்கே மகிமை. சத்திய ஆவியானவர் என்று தேவ ஆவியை குறித்து இன்னொரு பேர்ல நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு சொல்லி தந்திருக்கு சத்திய ஆவியானவர். அதுக்கு அர்த்தமே, நாம் சத்திய ஆவியினால் அப்படின்னா தேவன் கிறிஸ்துவை கொண்டு போதித்த, கிறிஸ்துவை கொண்டு நமக்கு மாதிரியாய் நடப்பித்த, நமக்கு முன் வைத்த அந்த மாதிரி வாழ்க்கையின்படி நாம் வாழ்ந்து அந்த சத்தியத்தினாலே, அந்த வாழ்க்கையினாலே விடுதலை ஆகிறதை குறித்து தான் அங்க எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் சத்தியத்தை அறியுங்கள், அது உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப சத்திய ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்கிறதற்காக இப்பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து, ஆசைகளிலிருந்து, சிறையிருப்புகளிலிருந்து, இச்சைகளிலிருந்து, இவைகளிலிருந்து எல்லாம் நம்மை விடுதலையாக்கி தேவதூதர்களைப் போல பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறதற்கு தான் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் கிருபைகளும் தரப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள், சகோதரர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத வச்சுட்டு நீங்க நிறைவானவர்களாய் உங்களை கற்பனை பண்ணி வாழுகிறதுக்கு முயற்சி எடுக்காதுங்க. நாம் நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் நாம் செய்ய வேண்டியதை, அதனாலதான் பாருங்க, கர்த்தர் அறிவுள்ளவனை காட்டிலும் கீழ்ப்படுகிறவனை தெரிந்து கொண்டதுதான் அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்ததை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் எல்லாம் பெரிய கல்வி கற்றவன் அல்ல. ஏனோக்கு அப்படி இருந்தான், நோவா. அப்போ இங்க நீங்க ஞானத்தை பெற்ற உன்னத பாட்டு, நீதிமொழிகள், சாலோமோனின் ஞானம் அப்படின்னு உள்ள அந்த பலவிதமான ஞானங்களை குறித்து பேசின சாலமன் விழுந்துட்டான். பரிசுத்தருக்கே மகிமை. ஏன்னா அவனுக்கு நிறைய மேட்ரு தெரியுது. அவன் தான் நிறைய சத்தியங்களை எழுதி இருக்கிறான். நீதிமொழிகள் எல்லாம் பார்த்தா இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லியிருப்பான்.
உன்னத பாட்டு, அதெல்லாம் தேவனுக்குரிய மகிமையை அவை சொல்லியிருக்க காரியங்கள். இவ்வளவு ஞானம் இருந்தும் விழுந்துட்டான் பாருங்க. பரிசுத்தருக்கு மகிமை. அதே நேரம் பேதுரு மீன் பிடிக்கிறவன், கல்வி அறிவு இல்லாதவர்கள், வேற மற்றவர்களை சாட்சி கொடுக்கிறார். இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமைகளும் உள்ளவர்கள். இவர்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அப்போ அவர்களுக்கு ஞானம் என்று சொல்லுறது கிரியையில நடப்பித்த ஞானம். வாழ்க்கையை தேவன் அறிவித்தவைகளை அவர்கள் கிரியையில நடப்பித்ததுனால அவர்களோடு தேவன் இருந்தார். அதனால அவர்களுக்குள் தேவனுக்குரிய வெளிச்சமும் ஞானமும் இருந்தது. பரிசுத்தருக்கே மகிமை. ஞானம்னா கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள் இருந்தது. அதான் ஞானம். சாலமனுக்குள்ள அறிவு இருந்தது. அவனுக்குள் தேவனை அறிந்த ஞானம் இருந்தது. ஆனா வாழ்கிற, கடைபிடிக்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஞானம் இல்லை. அதனால அறிந்த ஞானத்தை வைத்து மற்றவர்களுக்கு போதித்தான். தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த ஞானம் அவனிடத்தில் குறைவா இருந்தபடியினால் இருமுறை தேவன் பேசியும் அவனுடைய சரீரம் விற்கப்பட்டிருந்ததனால் அவனுடைய சரீரத்துல அவனை அடக்கி தேவனுக்கு அடங்கி வாழ்கிற வாழ்க்கையினுடைய அந்த கிருபை இல்லாததுனால அறிவுல தேவனை அறிந்து கொண்டிருந்தான். அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அம்மோனிய மோவாபிய ஸ்திரீகளோடு உள்ள தொடர்பு, அந்த பெண்கள்னால உந்தப்பட்டு அந்த பெண்கள் வழிபடுகிற தெய்வங்களுக்கு செய்கிற பலிபீடம் எல்லாம் தவறு என்று அவனுக்கு தெரியும். இப்படி இருந்தும் அவனுடைய சரீரம் அங்கே சிறைப்பட்டிருந்தபடியினால் அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துகிற ஞானம் இல்லாதிருந்தான். பரிசுத்தருக்கே மகிமை. அதே நேரம் வெற்றி சிறந்தவர்களை பார்த்தா அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் எப்போதும் தேவனிடத்துல என்னை நடத்தும் அப்படின்னு தேவனை தலையாய் கொண்டிருந்தபடியினால் தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவர்கள் கீழ்ப்படிந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். தேவனும் அவர்களுமாய் தேவ மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை எப்போதும் வழிநடத்துகிறதற்கு தேவனும் நாம் கீழ்ப்படுகிற ஒரு கிருபையுடையவர்களாக இருந்தோம்னா நாம வெற்றி சிறந்து விடுவோம். இதை தான் வேதமும் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறது. நமது சாயலாக படைப்போமாக என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமத்துல. நமது என்றால் சொல்லுகிற தேவனும் அதை செயல்படுத்துகிற கிறிஸ்துவும் இருவரும் ஒன்றாய் இருந்தபடினால் அது தத்துவம். தேவன் சொல்லுகிறதை அப்படியே செய்கிற குமாரன். அந்த தத்துவம் தான் ஜெயத்தை கொண்டு வருகிறது. அதே மாதிரி நமக்கு தலையாய் இருக்கிற கிறிஸ்துவ அவர் நம்ம மேல ஆட்சி பண்ணவும் நம்மை வழி நடத்தவும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தோம்னா நாம் வெற்றி வாகை சூட முடியும். அதே நேரம் நமக்கு நாமே போதித்து கொண்டு நாமே கடைபிடித்து வாழ்வோமானால் நமக்கு லாபமானதுக்கு நாம என்ன செய்வோம்? நமக்கு எது உடன்படுகிறதோ அதுக்கு நாம போதிப்போம். நமக்கு உடன்படாததுக்கு நம்முடைய இன்னொரு பகுதி என்ன சொல்லும்? இப்ப இரவுல ஜெபிக்கிறதற்கு சோர்வாயிருக்குன்னு வைங்க. அப்போ நம்முடைய ஒரு மனம் சொல்லும், இல்லை நல்லா ஜெபிக்கணும், தேவனோடு உறவாடணும், சில அசுத்த ஆவிகளுடைய ஆதிக்கங்களை ஜெயிக்கணும். இது நமக்கு நாம் உந்தி சொல்லுகிற ஒரு உபதேசம் அல்லது நினைத்து கொள்கிற ஒரு உபதேசம். இன்னொரு பகுதியில இன்னொரு மனம் நம்முடைய சரீரத்திற்கு கொஞ்சம் வேதனையும் நோவு உண்டான உடனே இன்னொரு மனம் சொல்லும், பரிசுத்தருக்கே மகிமை, இனி நாளைக்கு பாக்கிய, இன்னைக்கு இவ்வளவு ஜெபித்திருக்கோம். அப்போ நமக்கு நாமே போதித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றபடி நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் நிறைய பேர் போதிக்கிறவர்கள் அந்த போதனையின்படி வாழ முடியாமல் அவதிப்படுகிறதை, நோய் பற்றி கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அதனாலதான் கள்ள உபதேசங்கள், கள்ள கிரியைகள், மறைவான செயல்கள் எல்லாம் தேசத்துல கிறிஸ்தவத்துக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறது. இங்க அப்படி அல்ல பாருங்க. பரிசுத்தருக்கே மகிமை. தேவன் விரும்புகிறதை நாம் செய்து பழகணுமானால் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். அப்ப அவர் என்ன செய்கிறார்னா, அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், நீதிமான்களே அல்ல பாவிகளே, தன்னை தாழ்த்தி எப்போதும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுவோமானால் அவர் நம்மை எந்த விதங்கள்ல எப்படி எல்லாம் பயன்படுத்தினாலும் அதற்கு நாம் உடன்படுகிறவர்களா இருந்தா சாத்தான் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நாம் எதையோ கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு படித்து கொண்டு வாசித்து அறிந்து வச்சுட்டு நாம் செயல்படுகிறவர்களா இருந்தால் நமக்கு நோவும் வேதனையும் நெருக்கமும்
பிரச்சனைகளும் வரும்போது நாம காரியங்களை விட்டு விலகி விடுவோம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனாலதான் போதனைகள் வெறும் வார்த்தையாய் போய்விடுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. இப்படி தங்களுக்கு தாங்களே போதித்து கொண்டும் அறிந்தவைகளினாலே தங்களுக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால கிறிஸ்து அவர்களோடு செயல்பட முடியாது. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. ஏன்னா அவர்களுக்கு அவர்களே தலையாயிருப்பார்கள். அவர்களுடைய ஆவி அவர்களுக்கு தலையாயிருக்கும். அவர்களுடைய ஆவி எதை சொல்லுதோ அதன்படி ஏற்றுக்கொள்கிறதும் செயல்படுத்துறதுமாயிருக்கும். நமக்கு கிறிஸ்து தலையானால் அவருடைய ஆவி நம்மை எப்படி வழி நடத்துகிறது? அவைகள்னாலதான் நாம் ஜெயம் பெற முடியும். அதை நாம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை. இப்ப கிறிஸ்து விரும்புகிறார். இரவில் அதிக ஆவிகள் நம்மளை தாக்குது, அல்லது மனக்குழப்பங்களை உண்டு பண்ணுது, அல்லது தூக்கத்துல இச்சையான செய்கைகளை, உணர்வுகளை, அப்படிப்பட்ட சொப்பனங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், சோம்பலை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பலவிதமான மோசமான சிந்தனைகளை உருவாக்குகிற ஆவிகள் எல்லாம் செயல்படுமானால் அதை ஜெயிக்கணும்னா கர்த்தர் நாம தேவனை ஆவியோடு தேவ பிரசன்னம் நமக்கு மேல வரும்படி நாம் ஜெபிக்கிறதற்கு அவர் நம்மை தூண்டும் போது நாம் அவருக்கு முற்றிலும் கீழ்ப்படிவோமானால், அவரோடு சேர்ந்து செயல்படுவோமானால், அப்படிப்பட்ட ஆவிகளுடைய ஆதிக்கம் நம்ம மேல ஜெயம் கொள்ள முடியாது. கிறிஸ்து அப்படிதான் ரா முழுவதும் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு ரா முழுவதும் ஜெபிக்கணும்? என்ன ஜெபித்து கொண்டு இருப்பார்? அப்படி பிதாவை பார்த்து என்ன செய்துட்டு இருப்பாரு? பிதாவே பிதாவேன்னு ஜெபிச்சுட்டு இருப்பாரா? இல்ல உலகத்துக்காக அப்படி ரா முழுவதும் ஜெபிக்க முடியுமா? தூக்கம் வராதா? இது என்னடா அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும். பாருங்க, ரா முழுவதும் தேவனும் அவரும் ஒன்றாகிறார்கள். அவருடைய சரீரம் தேவ ஆவியினாலே ஆளுகை செய்யப்படுகிறதுனால அது ஒரு பெரிய பேரின்பம். தேவனோடு இணைந்திருத்தல். அங்கே அசுத்த ஆவிகளோ அசுத்த சிந்தனைகளோ அசுத்த கிரியைகளை செயல்பட முடியாது. எல்லாமே தேவனால் காக்கப்பட்ட ஒரு நிலை. பாருங்க, இப்படிதான் நம்ம ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி வர முடியும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன்தான் ஜெயம் கொள்ள முடியும். நமக்கு நிறைய தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியாதவைகளை தேவன் தெரிவிப்பார். ஆனா நமக்கு முக்கியம் கீழ்ப்படிதல். பாருங்க, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறோம். ஆபிரகாம் எப்படி பெரிய ஆளானாய்? படிங்க. ஆட்கள் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். ஏன்னா அவங்களுக்கு பணத்துக்கு மேல ஒரு நோக்கம் இருக்கனால சும்மா அதையே செல்வ சீமான்னு சொல்லுகிறது. தேவன் அதை குறித்து ஆபிரகாமை பெரிய ஆளா சொல்லல. ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது, இப்பொழுது நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன் என்று காண்கிறேன் என்று சொல்லியாங்க. அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு முன்பாக உயர்வாய், அவருடைய பார்வைக்கு உயர்வாய் காணப்பட்டான் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், நீ உன் சொந்த தேசத்தை விட்டு எழும்பு, உன் சொந்த ஜனத்தை விட்டு எழும்பு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உடனே அவன் கீழ்ப்படுகிறான், செயல்படுகிறான். அப்ப அந்த இடத்துக்கு போனோம்னா அடுத்தது சொல்லப்படுகிறது, நீ இந்த மாதிரி செய். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் அவனை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அவர் சொல்லுகிறது ஆளுகைக்கு, காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான். அதனால அவனுடைய வாழ்க்கையில அவன் என்கிறது அழிந்து அவனுக்குள் தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய சித்தம் நிறைவேறி கொண்டிருந்தது. தேவனுக்கு அவன் உகந்தவனாய் மாறிக்கொண்டிருந்தான். அது மாதிரி பாருங்க, பவுல் கொஞ்சம் கல்வியில ஞானத்துல கொஞ்சம் நியாய பிரமாணத்தை எல்லாம் நியாயசாஸ்திரிகள், கமாலியல் என்கிற நியாயசாஸ்திரியிடத்திலிருந்து கற்று தேறின ஒரு அறிவுபூர்வமான ஒரு மனிதன். அப்போ தேவன் அவன் அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கல. பரிசுத்தருக்கே மகிமை. அவனை அவர் தொட்ட போது அவன் கேட்கிறான், பரிசுத்தருக்கே மகிமை, என் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே அவர் காரியத்தை நடப்பிக்கிறார் அவனுக்கு மேல. நீ அங்கே போ, அதை செய், இப்படி செயல்படு, இப்படி கிரியை செய். அதுக்கு பிறகு அந்த பவுலும், அவன் சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாறி அவனும் கிறிஸ்துவனுடைய ஆவியானவரும்.
தேவ ஆவியானவரும் பவுலும். அப்ப இங்க பவுல் தேவ ஆவியினாலே ஆளுகை செய்யப்பட்டு அப்படிதான் அவன் காரியங்களை ஜெயிக்கிறான், உலகத்தை ஜெயிக்கிறான், மற்றவர்களிடத்துல முன்மாதிரியாய் வாழ்கிறான். அல்லாம அவன் சுவிசேஷத்தை படித்து வைத்திருக்கிறதுனாலேயோ சுவிசேஷத்தை அறிந்து வைத்திருக்கிறதுனாலே அல்ல. சுவிசேஷம் அறியணும், படிக்கணும், அது தேவையான ஒன்று. சுவிசேஷத்தை அறிந்தவர்களும் படித்தவர்களும் அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களும் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? பாவத்தை ஜெயிக்க முடியுமா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியுமா? உலகத்தை வெறுக்க முடியுமா? எந்தவித சோதனைக்கும் தங்களை உட்படுத்தி, தேவன் அனுமதிக்கிற எல்லாவித சோதனைக்கும் தங்களை உட்படுத்தி ஜெயங்கொள்கிறவர்களாய் காணப்பட முடியுமா? பாருங்க, பவுலுக்கு வந்த சோதனைகள், வேதனைகள், நெருக்கங்கள், எந்தவித சோதனைக்குள் அவனை தேவன் உட்படுத்தினாலும் அங்கேயும் அவருக்கு மகிமை உண்டாகும்படி வாழ்ந்தான். அதனால அவன் என்கிறது அவனுக்குள் மாறி அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். பரிசுத்தருக்கே மகிமை. கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை அவன் எப்படி தரித்தான்? வேதத்தை படித்ததுனாலும் வாசித்ததுனாலும் மற்றவர்களுக்கு போதித்ததுனாலும் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியானவருடைய ஆளுகைக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அப்படி வாழ்ந்தபடியினால் பரிசுத்தருக்கே மகிமை. அவன் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்தவனாய் மாறுகிறான். அவனுக்குள் அவன் என்கிறது மரித்து கிறிஸ்து உயிர்க்கிறார். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பைபிள்ல ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர தெரியும். அப்ப இன்றைக்கு இருக்கிற போதகர்களை எப்படி நியமிக்கிறாங்கன்னா, அதை தான் ஒரு பைபிள் காலேஜில் படிச்சு கொடுக்காங்க. அப்ப அங்க இருந்து அதை படிக்கிறான், பிறகு அதுல ஒரு பட்டம் பெறுகிறான், பிறகு இங்க வந்து மற்றவர்களுக்கு அதை போதிக்கிறான். அவங்களும் கேட்டுட்டு போறாங்க. இதுல உங்களுக்கு என்ன லாபம் வந்து விடும்? பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. இதை இனி சில சபைகள் கொஞ்சம் மாற்றி ஆவி அபிஷேகம் எல்லாம் சொல்லி சில ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டு இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியாய் ஜனங்களை கவர்ந்தெழுக்க, ஜனங்களை எந்த விதங்களில் எல்லாம் உருட்டி பெருட்டி மாற்றி தங்கள் கைவசப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் காலத்துக்கு ஏற்றபடி மாறுதல்களையும் சில வித்தியாசமான கிரியைகளையும் செய்துதான் கிறிஸ்தவத்தை அழித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. ஆனா ஆதி காலம் முதல் இனி முடியும் காலம் வரைக்கும் தேவன் முன்குறித்த பரிசுத்தவான்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, அங்க எழுதப்பட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரே தத்துவம் தான் எழுதப்பட்டிருக்கும். என்ன தத்துவம்னா, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் இவர்கள் கிறிஸ்துவை விட்டு, நீதியை விட்டு, சத்தியத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு பின்வாங்காத தேவனுடைய பிள்ளைகள். அங்க அப்படிதான் எழுதியிருக்கு. இவர்கள் கற்புள்ளவர்கள், கரைபடாதவர்கள், உலகத்தால் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், மாசற்றவர்கள். அப்போ இந்த மாசற்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள், முதற்பலனானவர்கள், பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் இவர்கள் எப்படி ஆகிறார்கள்னா, இவர்களுக்குள்ளெல்லாம் ஒரே நீரோட்டம், தேவனுடைய ஜீவ நீர், ஜீவ ரத்தம், ஒரே தத்துவம் தான், கீழ்ப்படிதல், விசுவாசித்தல். நாம் தேவனை மாமிசத்திற்காக விசுவாசிக்கிறோம், அப்பத்திற்காக விசுவாசிக்கிறோம். இந்த உலக வாழ்விலே நாம் செழிப்பாய் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம, வேதனைகள் இல்லாம, நாம் மட்டுமில்லை நம்முடைய குடும்பம் சந்ததிகள் வாழ வேண்டும் என்கிறதற்காக கர்த்தரை தேடுகிற ஒரு கும்பல் போல மாறிட்டு இருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. வேதம் அப்படி அல்ல. வேதம் நமக்கு முன் வைத்திருக்கிற சவால் என்னன்னா, சாத்தான் பரிசுத்தவான்களை கொலை செய்யும்படியான சத்துவத்தோடு சோதிக்க வருகிறான். அந்த சோதனையிலும் உலகம் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அதிபதியாய் பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவன் என்ன செய்கிறான்னா, தேவனுடைய சாட்சியை, வாழ்க்கையை பின்பற்றுகிறவர்களை அவன் என்ன செய்கிறான், அவர்களை அந்த விசுவாசத்திலிருந்து, தேவனை பின்பற்றுகிற கீழ்ப்படுகிறதிலிருந்து பின்னோக்கி இழுக்கும்படியாக அவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த யுத்தத்திலிருந்து விழாம இருக்கணும்னா நாம் மாமிசத்துக்குரியவைகளை தேடுகிறவர்களா இருந்தா விழுந்துருவோம். ஏன்னா அவன் மாமிசத்துக்குரியவைகளை வைத்துதான் நம்மோடு போராடுவான். அப்ப அந்த ஜெயித்தவர்களை எல்லாம் பார்த்து அவர்கள் மாமிசத்திற்கு தேவனை பின்பற்றினவர்கள் அல்ல,
மாமிசத்திற்கு ஒருவன் தேவனை பின்பற்றுவானால் மாமிசத்திற்குரியவைகள் எடுக்கப்படும் போது அவன் விழுந்து விடுவான். ஏன்னா நாம் அதற்கு மேல அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டிருந்தோமானால் அந்த அஸ்திபாரம் எடுக்கப்படும் போது நாம் விழுந்து விடுவோம். இவர்களோ கிறிஸ்து என்கிற கண்மறை அந்த தத்துவத்தில் அந்த இரத்தத்தில் கழுகப்பட்டபடியினால் அவர்கள் யாருமே விழல்ல. ஏன்னா அவர்கள் உலகத்தான் அல்ல. உலகத்துக்குரியவைகள் எடுக்கப்பட்ட போது, உலகத்துக்குரியவைகள் கொடுக்கப்படுங்கிற போது கூட அவர்கள் என்ன செய்யல, தேவனை விட்டு பின்வாங்கல்ல. ஏன்னா உலகம் கொடுத்தாலும் எடுத்தாலும் அதனால அவர்கள் கிறிஸ்துவனுடைய தத்துவங்களை வழிகளை விட்டு மாறுகிறது இல்லை. பரிசுத்தருக்கே மகிமை. அதை தான் அங்க எல்லாமே சாட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் சிறைச்சாலையில் கொண்டு போகப்பட்டார்கள். அதிகாரங்கள் அவர்களை வதைத்தது, சித்திரவதை செய்துச்சு, மிரட்டினது. பயப்படல. பரிசுத்தருக்கு மகிமை. இழிவான ஆதாயத்திற்காக சத்தியத்தை மாற்றி பேசல. அதான் நம்ம முன்னே பார்த்தோம். ஸ்தேவான் கொல்லப்பட்டது எதற்காக? யோவான் ஸ்நானம் கொல்லப்பட்டது எதற்காக? சத்தியம். ராஜாக்களுக்கு முன்பும் சத்தியத்தை சொன்னார்கள். பவுல் சிறையில கிடந்தான், அடிக்கப்பட்டான். அப்போஸ்தலர்கள் எல்லாம் நாம சொல்லுகிறோம் அவர்கள் கிறிஸ்துவோடு கூட, பிரதான மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்ட ஒரு அஸ்திபாரம் போல அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்ப அவர்கள் அப்படி அஸ்திபாரமா இருந்தார்கள் என்றால் கிறிஸ்துவனுடைய தத்துவத்தை நமக்கு அஸ்திபாரமாக வைத்தார்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அப்ப அப்படிப்பட்ட அப்போஸ்தல என்கிற அந்த அஸ்திபாரத்திற்கு மேல் கட்டப்பட்ட நாமும் அப்படித்தான் இருக்கணும். அவர்களை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்கோம். அந்த 1,44,000 என்றும் அந்த பலிபீடத்தின் கீழ் பலியான ஆத்துமாக்கள் அவருடைய எண்ணிக்கை குறித்தெல்லாம் பேசும்போது அவர்கள் ஏதோ வேதத்தை படித்தேன், கேட்டேன், அறிந்தேன், உணர்ந்தேன் அப்படி வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஆளுகை செய்யப்பட்டு பரத்திலிருந்து தேவனுடைய ஆளுகைக்கு கீழணங்கி பரலோகத்தோடு தேவனோடு ஒரு தொடர்பில் இருந்து, இந்த உலக தொடர்புல இல்லை, அந்த தேவனோடு இருக்கிற தொடர்புல இருந்து உலகத்தை ஜெயித்தவர்கள். அதான் பாருங்க, கிறிஸ்து எப்போது பிதா கைவிட்டார் என்று அவர் சொல்லுகிறாரோ அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? அப்ப இவ்வளவு நாளும் அவர் கிறிஸ்து பிதாவோட தொடர்பில் இருந்தார். தொடர்பில் இருந்ததுனால அங்க கைவிட்டார் என்று, இமைப்பொழுது கைவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாக்கி உள்ள டைம் எல்லாம் அவரோடு இவர் இணைந்திருந்தார் என்று நமக்கு புரிகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அவர் இன்ன விதமான மரணத்தினாலே தம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டபடியினால் அந்த சித்தம் நிறைவேறும் அளவுக்கு இமைப்பொழுது கைவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த இமைப்பொழுது கைவிட்டார் என்று எழுதப்பட்டபடியினால் பாக்கி உள்ள நேரங்கள் எல்லாம் அவர் தேவனோடு இணைந்திருந்தார் என்ற அர்த்தம். பரிசுத்தருக்கே மகிமை. அந்த இணைப்பு தான் அவரை வெற்றி வாகை சூட வைத்தது. இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் பவுல். உலகத்தை ஜெயித்தான் என்றால் அவன் தேவனோடு இணைந்திருந்தான். எந்த இதுலன்னா தேவ தத்துவத்தில், கர்த்த தத்துவத்தில் இணைந்திருந்தபடினால் அது அவனுக்குள்ளே சீராக செயல்பட்டது. அப்ப பாருங்க, நாமும் பரிசுத்தருக்கே மகிமை. இந்த உலகத்தை, இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னா நாம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். அப்ப அவர் நம்மில் வந்து கிரியை செய்யணும்னா நமக்கு ஒரு தகுதியை தேவன், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நாம் உலகமாய் இருந்தா தேவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நாம இப்ப உபதேசிக்க வேண்டிய உபதேசம் என்ன? நீங்க சொல்லுங்க, யோசித்து பாருங்க. அப்ப நாம் இனி உபதேசிக்க வேண்டியது உலகமா வாழக்கூடாது, உலகமா இருக்கக்கூடாது, உலகத்தான போல போகக்கூடாது, உலகத்தான போல சிந்திக்க கூடாது. கிறிஸ்துவம் அதை தான் சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உணவுக்காக என்ன செய்வேன், உடைக்காக என்ன செய்வேன் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள்னு. அப்போ ஒருவேளை உங்களுக்கு தோணும் அப்படின்னா நான் எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு, பரிசுத்தருக்கே மகிமை. தேவனோடு வாழ்ந்து பாருங்க. கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருந்தார், சீசர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு மாமிச வாழ்க்கைக்குரிய சில தேவைகள் இருந்தது. அதெல்லாம் பரத்திலிருந்து சந்திக்கப்பட்டது. அது அப்பாற்பட்ட காரியம். ஆவிக்குரியதை தேடும்போது பூமிக்குரியதை, உங்களுக்கு அவசியமானதை கொடுப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறதுனால
அது அவருடைய வேலை, அது அவர் செய்கிறார். ஒருவன் அவரை தேடினால் அவர் அவனை தேடுவார். பரிசுத்தருக்கே மகிமை. தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருகிறார். அவர் கை தருகிறத நீங்க பாருங்க. அவர் கை தருறதுன்னா என்ன? காலத்தை தருகிறது தான் கை தருகிறது. குண்டுல கிடக்க நம்மளை தூக்கி விடுகிற கை தர மாதிரி ரட்சிக்கப்படும்படி, ரட்சிப்பை அடையப்படும்படி இந்த உலகம் மூடிக்கொள்கிறதற்கு முன்பாக நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்தை குறிக்கிறது. இந்த கிருபையின் காலத்தை நீங்க எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களோட மாமிச வாழ்வதற்காக இப்பவுமே ஒரு நீண்ட கனவோடு இருக்கிறீர்களா? நான் 20 வருஷம் இப்படி வேலை செய்து, 25 வருஷம் இப்படி செய்து, என்னுடைய அப்படி இப்போ மனுஷ வாழ்க்கைகளை எல்லாம் நான் பிரித்து பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். இப்பவுமே ஒரு ஃபியூச்சர் பிளான். அந்த ஃபியூச்சர் பிளான்ல நான் இத்தனை வருஷம் வேலை செய்வேன், அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகுவேன், இந்த சம்பளத்தை வாங்குவேன், இப்படி செய்வேன், அதுல வருகிற பென்ஷன் தொகையை எடுத்து அப்படி பண்ணுவேன். இப்படி அரசு வேலையில இருக்கிறவங்க, மற்றவங்க என்ன செய்வாங்க? சேமிக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். இது உங்களுக்கு மாமிச வாழ்வருக்கு ஒரு பாதுகாப்பான வழிதான், இல்லைன்னு சொல்லல. இவைகள் ஆவிக்குரிய வாழ்வருக்கு, தேவனோடு சேருகிறதற்கு உங்களை கொண்டு போகுமா? இது எது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும்? இந்த பூமியில நீங்கள் வாழ்கிறது வரைக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. ஆனா கிறிஸ்து போதித்தது இப்படி இல்லை. கிறிஸ்து போதிக்கிறது எல்லாமே வேற. அவர் என்ன போதிக்கிறார்? பரிசுத்தருக்கே மகிமை. ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். அப்போ ஆத்துமா என்று ஒன்று உண்டு, அது நரகத்தில் தள்ளப்படும். ஜீவ ஆத்துமாவை அடையலைன்னா, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலன்னா, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை இழந்து போனால், உன் ஜீவனை இழந்து போனால் அதுக்கு உனக்கு என்ன லாபம்னு கேட்டிருக்கு. அப்போ தேவனுடைய போதனைகள், தேவனுடைய தத்துவம் எல்லாம் இந்த உலகத்தை குறித்து பேசி கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல இருந்த போது அவர் இந்த உலகத்திற்குரிய மேன்மைகளை நாம் எப்படி அடையலாம் என்று பேசல. தேவனுடைய காரியங்களை நாம் அடைகிறதற்கு சரீர பிரகாரமாக சில வேதனைகள், நோவுகள் இருந்தவர்களுக்கு சுகத்தை தந்தார். மற்றபடி அவர் யாருக்குமே எந்த ஆலோசனையும் கொடுத்தது அங்க இருக்காது. நீங்க பாருங்க, ஒருவன் தன்னுடைய சகோதரனுக்கும் அவனுக்கும் இருந்த அந்த பிரச்சனைக்கு நிலத்தை பங்கிடும்படியாக அதுக்கு ஒரு நியாயம் பேசணும்னு சொன்னோன்னு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தவன் யாருன்னு கேட்கிறார். அதுக்கு வேற ஆள் இருப்பான், இல்லை அவன்கிட்ட போ, மனுஷன்ட. அதுக்காக ஒருத்தன் காத்திருப்பான், வக்கீல் படிச்சுட்டு, அங்க போ. பரிசுத்தருக்கு மகிமை. அப்ப கிறிஸ்துவனிடத்துல நாம் வருகிறவர்கள், அல்லது கிறிஸ்துவ நாமத்தை தரித்தவர்கள், அல்லது கிறிஸ்துவை உள்வாங்கிறவர்களானால் கிறிஸ்துவின் தத்துவத்திற்கேற்றபடி, அவர் விரும்புகிறதற்கேற்றபடி அந்த நியமத்திற்குள்ள கடந்து வருகிறவர்களா காணப்படணும். இது இங்க இருந்துட்டு இன்னும் இந்த நியாய பிரமாணத்தை பற்றி பேசுகிறதும், அந்த ஆசீர்வாத வாழ்க்கைகளை குறித்து பேசுகிறதும், அதற்காக பிரயாசப்படுகிறதும், வாரத்துல ஒரு நாள் ஓய்வு நாள்னு சொல்லுகிறது, மற்ற நாளெல்லாம் வேலை நாள்னு சொல்லுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. கிறிஸ்து பேசும்போது அவன் அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். பரிசுத்தருக்கே மகிமை. அனுதினமும், எப்பொழுதும், எப்போதும். பாருங்க, முழுமையாய் ஆவியோடு உண்மையோடு எவ்விடத்திலும் எங்கும் தேவனை தொழுது கொள்ளுகிறார். தேவனுடைய பிள்ளையாகிற அந்தஸ்தை அடைகிற இந்த வாழ்க்கைகளை குறித்து தான் அவர் பேசி கொண்டு இருந்தார். பாருங்க, நம்ம இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு புரியுது, நாம எதையோ ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். பிரதானமாய் நீங்க அறிய வேண்டியது, நீங்க அறிந்தோ அறியலையோ, தேவனுடைய ஆவி உங்கள் மேல செயல்படும்படியாய் அந்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிற மனிதர்களோடு நீங்க ஐக்கியம் ஆகுங்க. அந்த தேவனுடைய ஆவியினாலே செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களோடு, அவர்கள் ஒருபோதும் தேவ ஆவியில செயல்படுகிறவர்கள் ஒருபோதும் உங்களை வாழ்க்கையில வசனங்களை கேட்டு அப்படியே புரிஞ்சுட்டு அப்படியே போயிருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி செயல்படுகிறவர்கள் உங்களை வாழ வைப்பார்கள், வாழைக்குதான் தூண்டிட்டு இருப்பாங்க, வாழைக்குதான் உங்களுக்கு ஆலோசனை தந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் விடுகிறதையும் வெறுக்கிறதையும் தேவனுக்கு பின்னால வருகிறதையும் குறித்து தான் அவர்கள் உங்களுக்கு போதித்து கொண்டு இருப்பார்கள். மற்ற மாதிரி ஒரு காரியங்களை அறிந்ததோட விட்டு விடு. இப்ப நிறைய படிச்சிருக்கும், படிச்சா அவங்களுக்கு அதை செயல்படுத்தாம இருந்தா அது அவர்களுடைய பேருக்கு பக்கத்துல போட்டிருக்கும். அவனுக்கு டிகிரி, அவன் படிச்சதையும் போட்டிருக்கும். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய பேரு அவங்க படித்ததை அவங்க பக்கத்துல போட்டிருப்பா, போதவர்கள் கூட போட்டிருப்பாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, ஒரு வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க, அவன் அந்த தொழிலை செய்யலைன்னா அவனுடைய படிப்பு அவனுக்கு பேருக்கு ஒரு அடையாளமா இருக்குமே தவிர
அதை கற்றதை வாழ்க்கையில செயல்படுத்தும் போது அநேகருக்கு நியாய நீதி கிடைக்கிறதற்காக ஒரு தொழிலை பண்ணும்போது அதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. அதே மாதிரி நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டோமானால் சுவிசேஷம் நமக்கு என்ன போதிக்குதுன்னா, நாம் அவரை போல் வாழ வேண்டும் என்று போதிக்கிறது. பரிசுத்தருக்கு மகிமை. நாம் எப்படி வாழ்வதுங்கிறது அதையும் சுவிசேஷம் போதிக்குது. அவருடைய ஆவியினாலே அன்றி அவரை போல ஆக முடியாது, அவருக்குள் வர முடியாது. சுவிசேஷம் போதிக்குது. அதே சுவிசேஷம் போதிக்குது, நீ உலகத்திற்கு அடிமையாயிராத, அடிமையானவன் தேவனுடைய வீட்டுல பிரவேசிக்க மாட்டான். பரிசுத்தருக்கு மகிமை. சாத்தானங்கள் இருதயங்களை நிரப்பினது என்ன? பிசாசுவான் இருதயத்தை நிரப்ப இடம் கொடுக்காத. அது உலக சிந்தனைகளை கொண்டு வந்து, ஃபியூச்சர் சிந்தனைகளை கொண்டு வந்து, நம்ம நாளைக்கு உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபையில. பரிசுத்தருக்கு மகிமை. நாம் தேவனை குறித்து விசுவாசிக்கிற விசுவாசம் தான் நம்ம தேவன் நம்ம மேல செயல்படுகிறதற்கு பெரிய ஒரு கிருபையா இருக்குது. கிருபையிலே பெரிய கிருபை நாம் தேவனை குறித்து வைத்திருக்கிற. பாருங்க, சில தேவனை விசுவாசிக்கிறான், ஆனா வாழ்க்கையில அவர் செயல்பட மாட்டாருன்னு அவருடைய கரம் நீட்டப்படாதபடிக்கு அவருடைய கரத்தை அவனே மடக்கி விட்டுருவான். தேவனிடத்துல ஜபிக்கிறான், பிறகு காரியங்களை அவன் நடப்புக்கு பார்க்கிறான். தேவன் நடப்பிக்க வேண்டியதை அவர் நடத்தட்டும் என்று காத்திருக்கணும். ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி காலத்திலே இப்படி உனக்கு பிள்ளை உண்டாகுன்னு சொல்லுகிறார். அப்ப தேவன் சொன்னது தேவன், அதுல அவனுக்கு எவ்வளவு லாபம் இருக்குது. அப்போ அது நடக்க வரைக்கும் குறைஞ்சபட்சம் நான் மறிக்க மாட்டேன், அதை செயல்படுத்தும் வரைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையை வீணாய் விட மாட்டார், சந்தோஷமா இருக்கிறான். ஆனா பாருங்க, சாராள் என்ன பண்ண, காலம் லேட்டான உடனே இடையில ஒரு சொருகல், அடிமை பெண்ணை கொடுக்கிறார். இதுதான் பாருங்க அங்க வருகிற பிரச்சனைகள். உடனே என்ன காரியங்கள் மாறி போகிறது. பரிசுத்தருக்கு மகிமை. கடைசியில எந்த அடிமை பெண்ணை அவனுக்கு மடியில கொடுத்தாலோ அதே அடிமை பெண்ணினால அவளுக்கு மனநோவு உண்டாகிறது. பிறகு அவளை பிடிச்சு கொடுமைப்படுத்துகிறது. பரிசுத்தருக்கு மகிமை. அப்ப தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறாருன்னா அதை அவருடைய வழிகளில் சுதந்திரிக்கிறது காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். பரிசுத்தருக்கு மகிமை. பரிபூரணருக்கு மகிமை. இதுல நமக்கு நாம் தேவனிடத்துல கேட்கிறோம், ஒரு ஆலோசனை பெறுகிறோம், அது அவர் செயல்படுத்துகிற வரைக்கும் பொறுமை இல்லாம இந்த குறுகிய வாழ்க்கையில அதை உடனடியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறதுனால, நாம் மாற்று வழிகளை தேடுகிறதுனால தேவனுடைய கரம் நம்ம மேல செயல்படாம நாமே அவரை முடக்கி விடுகிற ஒரு நபராய் காணப்படுகிறோம். அனைவருடைய வாழ்க்கையில தேவன் செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே அவர்கள் தான் காரணம். பரிசுத்தருக்கு மகிமை. தேவன் செயல்படும்படியாய் ஒரு தகுதியுள்ள வாழ்க்கை, அவருடைய கற்பனையின் வழிகளை, அவர் நமக்கு வைத்திருந்த மாதிரியின் வழிகளை பின்பற்றாம ஒரு வேண்டுதலோடு இன்னைக்கு வேண்டுனா நாளைக்கு நடக்கணும், இப்ப நடக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். பரிசுத்தருக்கு மகிமை. அதற்குரிய தகுதிகளை உண்டாக்குற ஒரு எண்ணம் இருக்காது. பாருங்க, அவர் அந்த கிராமத்திலே அவர்கள் விசுவாசியாதபடினால் அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அங்க அநேக அற்புதங்களை அவர் செய்யலைன்னா காரணம் அந்த ஜனங்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் தேவன் மேல ஆழ்ந்த நம்பிக்கை உண்டாகவில்லை. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, தேவன் எல்லாவற்றுக்கும் பரிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தருக்கு தேவனை பயன்படுத்த தெரியல. தேவனை அவரோடு கூட நடக்கிறதுக்குள்ள ஒரு ஆசை இல்லை. பரிசுத்த நம்ம உலகத்தோட நடக்கணும்னு தான் ஆசையா இருக்குது, அவரை அனுபவிக்கணும்னு ஆசை இல்லை. பாருங்க, வேதம் சொல்றது கர்த்தரை ருசித்து பாரு. நல்ல சாப்பாடுகளை ருசிக்கிறோம், பிரியாணிய, மட்டன் பிரியாணி, மீன் கறி நல்லா இருக்குன்னு சொல்லுகிறோம். போறோம், திருப்பி திருப்பி அதே ஹோட்டலுக்கு போறோம், இல்லது அதே முறையில சாப்பிடுகிறதுக்கு பிரியப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தருடைய உதவியோடு வெளியே வந்து பாருங்க. பயம் இல்லை, இச்சையான வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து பாருங்க. நமக்கு இந்த உலகத்தில இருந்து நிறைய நோவுகள்ல, இழிவான இச்சை ரோகங்களிலிருந்து விடுதலை ஆக முடியும். அதுல இருக்கிற பேரின்பம் பாருங்க. அதுக்கு அடிமையானவனுக்கு எப்போதுமே நோவு தான். பேய் அவனுக்குள்ள இருக்கும். காண்கிறதெல்லாம் அடையணும், அனுபவிக்கணும் என்கிற ஒரு அசுத்தம் அவனை மெல்ல மெல்ல
அழித்து கொண்டிருக்கிறதை உணராதிருப்பான். பரிசுத்தருக்கு மகிமை. தேவன் பாருங்க, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு 1,26,00,000 தாரைனாலே விழுந்துருவான். கர்த்தரிடத்துல பிசாசு சொல்லுகிறான், பரிசுத்தருக்கே மகிமை, நீர் என்னை பணிந்து கொண்டால் இது எல்லா அதிகாரம் உனக்கு தாரேன்னு சொல்லுவான். அது அவருக்கு சந்தோஷமா? அவருக்கு சந்தோஷம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறது. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இதோ என்னை குறித்து எழுதியிருக்கிற உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்ன வார்த்தையின்படி அதை செய்கிறதிலே தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் அந்த பேரின்பத்திற்குள் இருந்தபடியினால் கண்மலையே சோதரங்கர்த்தா, உலகம் அவரை அசைக்க முடியல. அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று கூட கீழே விழல. பரிசுத்தருக்கு மகிமை, இன்முகமாய் ஏற்றுக்கொண்டார். அவர் பாருங்க, நம்ம எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்பத்திற்காக அல்லது ஒரு விடுதலைக்காக ஒரு சுகத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்து ஜெபித்தார் பாருங்க, வேர்வை ரத்தத்தின் துளிகளாய் விழுகிற அளவுக்கு அவர் பிரஷர்ல ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம்னா, தேவன் அவர் மேல வைத்திருக்கிற அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஒரு பலன் உண்டாகும்படி, பிதாவே இது நடக்கணும்னா உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றும் அதை பெற்றுக்கொள்கிறதற்காக அதை நடப்பிக்கிறதற்காக ஜெபம் பண்ணுகிறார். ஒரு தூதன் இறங்கி பலப்படுத்துகிறார். அங்க அந்த ஜெபம் சொல்லுகிறது, தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக ஜெபிக்கிறார். பரிசுத்தருக்கு மகிமை. ஆவியை பாருங்க, தேவ ஆவி என்கிறது. அதே மாதிரி பவுல பாருங்க, அகபு என்கிற தீர்க்கதரிசி வழிமறிக்கிறாங்க, சொல்லுகிறாங்க இப்படி எல்லாம் கட்டப்பட போறேன்னு. பரிசுத்தருக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டப்படுகிறதற்கு அல்ல, ஜீவனை கொடுக்கிறதற்கு ஒப்பந்தம் பண்ணிட்டு தான் வந்தேன். என்றைக்கு அவர் என்னை அழைத்தாரோ அன்றைக்கு என் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று நான் அவரோடு பேசும்போது என்னையே ஒப்புவித்து விட்டேன். முழுவதும் அர்ப்பணித்த வாழ்க்கை. பரிசுத்தருக்கே மகிமை. பயம் இல்லை, பரிபூரணருக்கே மகிமை. நாம் பயப்படுகிறது இந்த உலகத்தை பார்க்கிறோம், உலகத்துல இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம், வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் வாழ்கிறான் இவன் வாழ்கிறான் உள்ள எண்ணங்கள். பரலோகத்தை நோக்கி பாருங்கள். பரலோக ராஜ்யத்துல இருக்கிற நித்திய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு வெளிப்படுத்தல நீங்க கடைசியில போட்டிருக்கும். அங்கே ஆட்டுக்குட்டியானவர், அங்கே ஆலயம் இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயமும் வெளிச்சமுமாக இருந்தார். தேவனே அவர்களுக்கு பிதாவா இருந்தார். நம்ம இந்த உலகத்துல ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிற தகப்பனுக்கு பிள்ளையா இருந்தா சந்தோஷம். எங்க அப்பா எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், ஏன்னா அந்த உலகத்துல அதிகாரத்துக்கும் கூட ஒரு மனுஷனுக்கு மகன், அதனால எனக்கு எதையும் செய்யலாம் என்று பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு காலம். அங்கே வேதம் அழைக்கிறது பாருங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அதிகாரத்தை. பரிசுத்தருக்கு மகிமை. நமக்குள்ள என்ன இல்லை, கற்றவைகளினாலே கெடுத்துக் கொள்கிறதும் அறிந்தவைகளினாலே அறிந்தவைகளுக்கு அடிமையா இருக்கிறதுனாலே பாருங்க. அதனாலதான் வேதத்துல பேதுரு 2 விதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதே யூதால 2 விதத்துல. ஒண்ணு தெரியாதவைகளினாலே கெடுத்துக் கொள்ளியது, ஒண்ணு தெரிஞ்சவைகளினாலே கெடுத்துக் கொள்ளியது. பரிசுத்தருக்கே மகிமை. இந்த தெரியாதவைகள்னால கெடுத்துக் கொள்ளியதுன்னா பாருங்க, தெரிய வேண்டியதை தெரிய வேண்டிய பிரகாரம் தெரியாம இருக்கு, அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாததுனால கெடுத்துக் கொள்கிறது. இனி ஒண்ணு, ஏதோ கொஞ்சம் தெரியும் அதை வச்சுக்கிட்டு அடம் பிடிக்கிறது. பரிசுத்தருக்கு இவ்வளவுதான் இல்லை. பரிசுத்தம் என்கிறது அது ஒரு லிமிட் இல்லை, அது வளர்ச்சி, அதுக்கு எல்லை இல்லை. நம்ம ஆட்கள் எல்லாம் பரிசுத்தம்னா, பரிசுத்தம் என்றாலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. தேவன் நம்ம மேல வந்து உட்காருகிறது, அதுதான் பரிசுத்தம். தேவன் நம்மோட சேருகிறது தான் பரிசுத்தம். நாம் தனித்து இருக்கிறது பரிசுத்தமே கிடையாது. நாம் தனித்து பரிசுத்தமா இருக்க முடியாது. தேவனை நாமும் ஒன்றா இருந்தால்தான் பரிசுத்தமா இருக்க முடியும். தனித்திருந்தோமானால் பேயும் வந்து உட்காரு. அப்போ பிரிக்க முடியாமல் தேவன், பரிசுத்தராகிய தேவன் நம்ம மேல வந்து அமர்கிறது, நம்மை ஆண்டு கொள்ளுதல், நம்மை ஆட்சி பண்ணுதல், நம்மை ஆளுகை செய்தல், இதுதான் பரிசுத்தம். அவர் இல்லாமல் நாம் பரிசுத்தம் ஆக முடியும்னா எதுக்கு பரிசுத்த ஆவியானவர், எதுக்கு சத்திய ஆவியானவர், எதுக்கு அவர் வந்து ஆளணும், நம்மளை வழி நடத்தணும்? அப்ப நாம என்ன செய்கிறோம்னா போதனைகளினாலே சில போதனைகளை தெரிஞ்சு வச்சுட்டு கெட்டு போறோம். பரிசுத்தருக்கே மகிமை. சிலவைகளை தெரியாம, தெரிய வேண்டிய பிரகாரம் தெரியாததுனால தெரியாதவைகளினாலே கெட்டு போகிறோம். இதுதான் வேதம் நமக்கு பல
முறைமைகளிலே நமக்கு அதை விளக்கப்படுத்திட்டு இருக்குது. பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை, மகிமை. அதனால இதை கேட்கிற சகோதர சகோதரிகள், நீங்க புரியுங்க. பரிபூரணருக்கே மகிமை, நீங்க சிந்திங்க. வாழ்க்கையில இருக்கிற கிருபை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான கிருபை என்று சொன்னால், நமக்கு தரப்பட்டிருக்கிற காலம் ரட்சிப்படைகிறதற்கு என்று. ஏன்னா நம்ம அந்த காலத்திற்குள்ள ஜீவனோட இருக்கணும். ஒரு சிறு குழந்தை இறந்து போனா, வாலிபன் இறந்து போனா எப்படி ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும்? அப்ப நாம் காக்கப்பட வேண்டும். எதற்காக காக்கப்படுகிறோம்னா, அந்த காலத்திற்குள் அவர் நம்முன்னாக வைத்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவதற்காக. அவர் நம்முன் வைத்த மாதிரியான வாழ்க்கையை வாழாமல் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும்? அப்ப கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழாம போக முடியும்னா, அப்படி ஒரு தத்துவமும் அப்படி ஒரு மாதிரியை நமக்கு அவசியமே இல்லையே. அப்ப நமக்கு முன்பாக நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஒரு 33 வருடம், அதுலயும் அவர் உபதேசம் ஒரு 3.5 வருடம் ஜனங்களுக்கு உபதேசமாய் கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை, வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, உடன்படிக்கையின் வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்ன மாதிரியாய் வாழ்ந்த வாழ்க்கையை வைக்கிறார். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இதை வாழாம போக முடியுமா என்றால், இந்த வாழ்க்கையை வைக்காமலே நாம் ரட்சிப்படைய முடியுமே. அப்ப அதை சிந்திக்கணும். அதே மாதிரி அவர் பவுலை ஆட்கொண்டார்னா அவனும் அந்த வாழ்க்கை வாழ்ந்தான். பேதுருவை ஆட்கொண்டார்னா அந்த வாழ்க்கை, சீசர்கள் என்றாலே கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்ற அர்த்தம். அதைதான் அவன் சொல்லுகிறான், நான் அவருடைய அச்சடையாளங்களை. அப்படின்னா அவர் உள்ள இருக்கிறத பாரு என் கிரியையில. அதனால்தான் அவனுடைய உருமால்களை கச்சைகளை தொட்டவனுக்கெல்லாம் விடுதலை, சுகம், சரீர சுகம். அவர்கள் எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே அவர்களும் சரீர சுகத்தை தான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். அல்லாம அவர்களுடைய மாமிச வாழ்க்கைக்கு யாருமே கேரண்டி பேசிட்டு இல்லை. இன்னைக்கெல்லாம் தீர்க்க தரிசனங்களை பார்த்தா மாமிச வாழ்க்கைக்கு கேரண்டி. நீ 3 மாசத்துல அப்படி இருப்ப, 6 மாசத்துல பெரிய ஆள் ஆகுவ. எந்த இடத்திலையுமே மாமிச வாழ்க்கைக்கு கேரண்டி பண்ணி யாருமே அங்க பேசினது இல்லை. தேவனுக்குள் இருந்தால் காக்கப்படுவான், வெளியே போனா பிசாசுக்கு சொந்தம், அவன் என்னவும் செய்து போடுவான். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப பாருங்க, இதெல்லாம் நீங்க கருத்துல கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உங்க வாழ்க்கைய நீங்க கேட்கிறதுல மட்டும் கவனம் இல்லாம கேட்கிறதை உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தவும் கவனம் உள்ளவர்களா இருக்கணும். இனி உங்களுக்கு தெரிந்ததுல, இப்ப பாருங்க, நம்ம அரசியல் இதுல கூட ஒரு கட்சியில இருந்தா அதே கட்சியில தான் இருப்பாங்க. நல்லவர்கள் பக்கம் எப்பவுமே இருக்க படிக்கணும். பரிசுத்தருக்கு மகிமை. அந்த மாதிரி நமக்கு ஒரு கொள்கை அல்லது நாம ஒரு பிரிவுக்குள்ள, கிறிஸ்தவத்துல ஒரு பிரிவுக்குள்ள அப்படின்னு சொன்னா, தேசத்துல நல்லவர்கள் வளர்ந்தா தேசத்துல குற்றங்கள் குறை. பரிசுத்தரிக்கை மகிமை. அது மாதிரி நாம ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்குள்ளே தான் இருப்பேன், நாங்க பரம்பரையா இந்த பிரிவுல தான் இருக்கிறோம், கிறிஸ்தவத்துல பல பிரிவுகள் இருக்குது அப்படின்னு இருந்தோம்னா, அந்த பிரிவுக்குரிய ஆவிதான் நம்ம மேல செயல்படும். அந்த கொள்கைகள், அதுல இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள், அந்த வழிபாடுகள், அந்த தத்துவங்கள் தான் நம்ம மேல செயல்பட்டு கொண்டு நம்மை அந்த பாதையில தான் அவைகள் நம்மளை சரிப்படுத்திட்டு இருக்கோம், அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கு. அப்ப நமக்கு அப்படிப்பட்ட சடங்குகள் சம்பிரதாயங்கள் அல்ல. நமக்கு தேவன் நம்மை ஆண்டு கொள்ளும்படி, நம்மை மாற்றும்படி, எது நமக்கு உண்மையா இருக்கிறதோ அதை பற்றி கொள்கிறதற்கு நம்மை விட்டு கொடுக்கிற மனநிலை வேணும். நிறைய பேரு நான் அந்த பிரிவு, அதுக்காக போராடுவார்கள், தாங்கள் சார்ந்திருக்கிற பிரிவுகளுக்காக, சார்ந்திருக்கிற பாஸ்டருக்காக, போதகருக்காக. அதனாலதான் அந்த போதகர் தப்பு செய்தாலும் அவன் ஒத்துக்கொண்டாலும் இவன் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி நிலைமை அடிமைத்தனமா இருக்குது. இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும். பரிசுத்தருக்கு நீதிக்கும் சத்தியத்திற்கும் உண்மைக்கும் நாம செவி கொடுக்கிறவர்களாய், நமக்கு தெரிந்திருக்கிற கொஞ்சத்தை வச்சுட்டு நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறவர்களாய் இராமல், பரிசுத்தருக்கே மகிமை. தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமானால் பரிசுத்தருக்கே மகிமை. நமக்கு தந்திருக்கிற காலம் பிரயோஜனமா இருக்கும். அப்பதான் நம்ம இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த நமக்கு கண்கள் திறக்கப்படும். நீங்க இந்த சிந்தை உங்களுக்குள்ள வரலன்னா காலம் வேஸ்ட் ஆகிரும். நீங்க காலத்தை பயன்படுத்த மாட்டீர்கள். அதனாலதான் நம்ம கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்கிறது எவ்வளவு அவசியம்.
அந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் ஒரு தகுதி உள்ள வாழ்க்கைக்குள்ள கடந்து போக வேண்டும் என்கிறது எவ்வளவு அவசியமும் அவசரமா இருக்குன்னு எல்லாம் புரிய முடியும். அதனால பிரியமான சகோதர சகோதரிகளை, நீங்க அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருந்து நீங்க சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு கிடைத்த இந்த கிருபையின் வார்த்தைகளை நீங்க சிந்தித்து பாருங்க. தேவனோடு இணக்கம் ஆகிறதற்கு நீங்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை காத்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து நீங்கள் வெறும் பேர் கிறிஸ்தவர்களாய் இல்லாமல் செயல்படுகிறவர்களாய் கிறிஸ்துவுக்கு உரியதை சொந்தமாக்கி கொள்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. மாம்சத்தில் கலவாத இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபங்கேளுங்க நித்திய பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பா சோதரன்.